Welcome on to this channel. And this video is for you. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா methods to differentiate primary, secondary and tertiary alcohol அப்படிங்கிற டாபிக் தான். அதுக்கு முன்னாடி primary, secondary and tertiary alcoholஸ்க்கான டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். ஸோ CH3 bond CH2 bond OH அப்படின்னு இருந்துச்சு. அதாவது ட்ரிக்கியாகவே நம்ம யோசிக்கலாம். ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கிற இது கூட OH இருந்துச்சு அப்படின்னா அது என்னது அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பிரைமரி குரூப் கூட இருக்கனால இதுவே எனக்கு CH3 bond CH இங்கே கீழே ஒரு பாண்ட் இருக்கும். அப்போ வந்தான சிஹெச்ஆ மாறும், அப்போ OH. ஸோ இந்த மாதிரி CHOH இருந்துச்சு அப்படின்னா இது செகண்டரி ஆல்கஹால். இதுவே டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் ஒரே ஒரு கார்பன் கேட்டையான் அதுவே இருக்கும். ஸோ இவங்க கூட 4 பக்கமும் என்ன இருப்பாங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா நம்மளுக்கு டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ இந்த 3 ஆல்கஹாலை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது தான் இங்கே வேலை. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ப்ராக்டிக்கலாக தெரிகிற மாதிரி 2 டெஸ்ட் இருக்குது. ஒன்று லூகாஸ் டெஸ்ட், இன்னொன்று விக்டமின் ஏ டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹாலை நம்ம அதோட பண்புகளை நம்மளால் பிரித்து பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் லூகாஸ் டெஸ்ட் பார்க்கலாம். when alcohols are treated with Lucas agent. ஸோ லூகாஸ் ஏஜென்ட்டோடைய ஆல்கஹால்ஸ் நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது லூகாஸ் ஏஜென்ட் அப்படிங்கிறது என்னது கான்சன்ட்ரேட்டட் HCl-ம் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும் கலந்த கலவை மிக்சர். ஸோ அதை ரூம் டெம்பரேச்சரில் பண்ணும்போது டெர்ஷரி ஆல்கஹால் என்ன ஆகும் அப்படின்னா இமீடியட்டாக நம்மளுக்கு டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். எதனால அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்கைல் குளோரைட் விச் இஸ் இன்சோலிபிள் இன் மீடியம். அது என்னது டர்பிடிட்டி அப்படின்னா நொர அப்படின்னு சொல்லலாம். நொர கூட்டி என்ன ஆகும் அப்படின்னா உடனடியாக டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் வந்து இம்மீடியட்டாக உடனடியாக ரியாக்ட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா நுரையா வெளியே வரும். எதனால இந்த நுரை வருது அப்படின்னா ஆல்கைல் குளோரைட் ஃபார்மேஷனால். இந்த ஆல்கைல் குளோரைட் எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம HCl ஜிங்க் குளோரைட் போட்டிருக்கோம்ல. ஸோ அதில் உள்ள குளோரினோட ஆல்கைல் குரூப் சேர்ந்து ஆல்கைல் குளோரைடாக வெளியே வரும். இந்த ஆல்கைல் குளோரைட் அப்படிங்கிறது எப்போவுமே நம்மளுக்கு எந்த ஒரு மீடியம்லேயும் அப்படியே இருக்காது, கரையாது. ஸோ இன்சோலிபிள் அப்படின்னா கரையாது, எந்த ஒரு மீடியம்லையும் கரையாத காரணத்தினால வெளியே வருது. ஸோ அப்படி வெளியே வரும்போது அது எந்த மாதிரி விதத்தில் வருது அப்படின்னா டர்பிடிட்டி ஃபார்மேட்டில் வருது. இதுவே செகண்டரி ஆல்கஹால்ஸ் அப்படின்னா 10 நிமிஷம் எடுக்கும். 10 நிமிஷம் எடுத்து டர்பிடிட்டியாக ஃபார்ம் ஆகி ஆல்கைல் குளோரைடாக வெளியே வரும். ஸோ இதுவே நம்மளுக்கு பிரைமரி அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நம்மளுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாருங்கள் டர்பிடிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுலேயே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் உள்ளது நம்மளுக்கு டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ இது வந்து செகண்டரி ஆல்கஹால், இது வந்து பிரைமரி ஆல்கஹால்ஸ். பிரைமரி ஆல்கஹாலில் எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்கல. ஸோ டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் வரும்போது அது வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரி வெள்ளை கலரில் மாறுது. ஸோ இங்கே லைட்டாக நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மாறுது. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் பார்க்கலாம். இது வந்து டெர்ஷரி ஆல்கஹால். இந்த டெர்ஷரி ஆல்கஹால்குள்ளே HCl அண்ட் ஜிங்க் குளோரைட் இந்த மிக்சர். ஸோ இந்த மிக்சர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா போடுறோம். அப்படி போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த குளோரைடு வந்து OH இருக்கிற பிளேஸ்க்கு போய் OHம் Hம் என்ன ஆகிடுது அப்படின்னா H2O வெளியே வந்துடுது. ஸோ இது வந்து என்னது 2-மெத்தில் ப்ரோப்பனால் இது. ஸோ இது என்ன நம்மளுக்கு கிடைச்ச ப்ராடக்ட் வந்து இந்த ஆல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக 2-குளோரோ 2-மெத்தில் ஸோ ஏன்னா அதில் 2வது பிளேஸில் குளோரின் இருக்குது, 2வதுல மெத்திலும் இருக்குது ப்ரோப்பேன் அப்படிங்கிறனால இங்கே இமீடியேட் டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 2வது நம்மளுக்கு செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹாலில் இங்கே என்ன எடுத்துருக்கோம் ப்ரோப்பைன் டு ஆல் அப்படிங்கப்போ அதில் H2O என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வெளியே எப்பவும் போல் வரும். பட் இது 10 minutes ஸ்லோ அப்பியரன்ஸாக இருக்கும். ஸ்லோ அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி HCl-ம் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா போட்டிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு பிரைமரியில் நடக்காது. ஸோ இப்போ இங்கே ஏன் ப்ரைமரியில் ஆகாது, ஏன் செகண்டரியில் ஆகுது? ஏன்னா இது காரணம் கார்போகேட்டியான். ஸோ கார்போகேட்டியான் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதில் இருக்குது, ஸோ ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து செகண்டரிலையும் கிட்டத்தட்ட இருக்குது. பட் இங்கே CH2OH இருக்கிறதுனால இங்கே ரியாக்ஷன் நடக்காது. ஸோ டர்பிட் அப்படிங்கப்போ நொரக்கூட்டி வர்றது. நொரக்கூட்டினா கலங்கலா. ஸோ அதுதான் டர்பிட் அப்படின்னாலே கலங்கள் அப்படிங்கிற மாதிரி நொர மாதிரி அது குறைன்னு வர்றது. ஸோ அது ஃபார்ம் ஆகுறது. ஸோ நொரை அப்படிங்கப்போ நீங்கள் அந்த ரொம்ப நுரையா தள்ளுற மாதிரி அப்படி இல்லை, அந்த பால் நுரை மாதிரி அந்த மாதிரி உள்ள நுரை மாதிரி இருக்கும். பட் ரொம்ப பொங்கி வர்ற மாதிரி நான் சொல்லலை, ஒரு கலங்கள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ 2வது விக்டமின் ஏ டெஸ்ட்.
ஸோ விக்டர் மேயர் டெஸ்ட் அப்படிங்கப்போ இந்த டெஸ்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஸோ அந்த டெஸ்ட் எதை பேஸ் பண்ணி இந்த டர்பிடிட்டியை பேஸ் பண்ணியிருந்துச்சு. ஸோ இந்த இது நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா பிஹேவியர் ஆஃப் டிஃப்ரெண்ட் நைட்ரோ ஆல்கேன்ஸ். ஸோ விதமான நைட்ரோ ஆல்கேன்ஸ். ஸோ திரும்படி நம்ம 13th சாப்டரில் நைட்ரோ ஆல்கேன்ஸ் பற்றி படிப்போம். ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஆல்கோஹால்ஸை நைட்ரஸ் ஆசிட் கூட என்ன ஆகி ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அப்படிங்கப்போ அது கலர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது அதோட ரிசல்ட்டில் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்கோஹால்ஸ் என்னதாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்கைல் அயோடைடாக I2 அதாவது அயோடின் அல்லது ஃபாஸ்பரஸோட ரியாக்ட் பண்ண வச்சு நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது அந்த ஆல்கைல் அயோடைட் இருக்கும்ல கிடைச்சது ஆல்கேன் குரூப் கூட அயோடின் அட்டாச் ஆகிருக்கும், அதுதான் என்னது ஆல்கைல் அயோடைன். ஸோ அந்த ஆல்கைல் அயோடைட் கூட யார் ரியாக்ட் ஆகுறாங்க, இந்த AgNO2. நம்மளுக்கு அங்கேயே பார்த்துருந்தோம் டிஃப்ரெண்ட் நைட்ரோ ஆல்கேன்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் நைட்ரோ ஆல்கேன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த AgNO2 கூட நைட்ரோப்னாலே நைட்ரஜன் ஆக்சிஜன் ஸோ இருக்கிறது. இங்கே நைட்ரஜன் ஆக்சிஜன் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத வச்சு ஸோ அப்போ அது கூட AgNO2 நம்ம போடும்போது நம்மளுக்கு நைட்ரோ ஆல்கேன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த நைட்ரோ ஆல்கேன்ஸ் ஃபைனலாக எது கூட ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா HNO2 அதாவது நைட்ரஸ் ஆசிட். ஸோ நைட்ரஸ் ஆசிட் கூட நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது ஸோ என்ன நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா ஒரு ரிசல்டன் சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷனை ஆல்கலைனான KOH கூட நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ இதுதான் ஸ்டெப். இந்த 4 ஸ்டெப் ரொம்ப முக்கியம். இது கண்டினியூஸ் ஸ்டெப்ஸ் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ ப்ரைமரி ஆல்கஹாலாக அது இருந்துச்சு அப்படின்னா அது ரெட் கலரை கொடுக்கும். செகண்டரி ஆல்கஹாலாக இருந்துச்சு அப்படின்னா அது ப்ளூ கலரை கொடுக்கும். டெர்ஷரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நோ கலரேஷன். ஸோ அங்கே வந்து டெர்ஷரி செகண்டரி ப்ரைமரி அப்படின்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி அப்படின்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது என்னது அப்படின்னா CH3CH2OH அதாவது ப்ரைமரி ஆல்கஹால் எத்தனால். ஸோ இந்த எத்தனால் கூட நம்ம ஃபாஸ்பரஸ் அயோடின் போடும்போது OH இருக்க வேண்டிய இடத்துல அயோடின் வந்து சப்ஸ்டியூட் ஆகி நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஆல்கைல் அயோடைட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஆல்கைல் அயோடைடை நம்ம என்ன பண்ணணும், நைட்ரோ குரூப்பாக மாற்றுறதுக்காக சில்வர் நைட்ரேட்டான AgNO2 நம்ம போடுறோம். ஸோ இந்த AgNO2 நம்மளுக்கு போகும்போது அந்த அயோடின் இருக்க வேண்டிய இடத்துல AgI அப்படின்னு இவங்க வெளியே போயிடுவாங்க. ஸோ AgI வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல NO2 சப்ஸ்டியூட் ஆகிடும். ஸோ இந்த சப்ஸ்டியூட் ஆனது கூட HNO2 அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட். ஸோ இந்த நைட்ரஸ் ஆசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டபுள் பாண்ட் அப்படிங்கிறது இருக்கும், HON டபுள் பாண்ட் O அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க வேண்டிய H2 இருக்காங்கல்ல, இந்த H2 இந்த ஆக்சிஜனோட போயிடுவாங்க H2Oவா. ஸோ அப்படி போயிட்டாங்க அப்படின்னா டபுள் பாண்ட் HNOH அப்படிங்கிறவங்க இங்கே வந்து சப்ஸ்டியூட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க சப்ஸ்டியூட் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த NO2 அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே மாதிரி ஃபர்ஸ்ட் OHலேருந்து I மாறினுச்சு, ஐலேருந்து NO2 மாறினுச்சுன்னு சொல்லிட்டு இங்கேயும் நீங்கள் NO2 மாற்றிட்டு HNO போட்டக்கூடாது. இங்கே கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஸோ இது கூட என்ன அப்படின்னா KOH போடும்போது திரும்படி நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே உள்ள OH கூட இந்த உள்ள H சேர்ந்து H2Oவா வெளியே போகிறாங்க. அப்படி வெளியே போகும்போது நம்மளுக்கு ஓகே அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு. இங்கே ரெட் கலர் ஃபார்மேஷன் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நடக்குது. ஸோ இப்போ செகண்டரி ஆல்கஹால். ஸோ செகண்டரி ஆல்கஹாலில் நம்மளுக்கு அதில் ஃபுல் ஸ்டெப் நடந்துச்சு ப்ரைமரியில், இங்கே ஒரு ஸ்டெப் குறைய நடக்கும். இதுவே டெர்ஷரினா அதை விட ஒரு ஸ்டெப் குறைய நடக்கும். ஏன்னா கலர்ஸ் வந்து மாறுறது அந்த இடத்துலையே கிடச்சிரும் அப்படிங்கிறனால. ஸோ இங்கே CH3OH OH இருக்கிற இடத்துல அயோடின் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் I2 அல்லது ஃபாஸ்பரஸ் போடுறதுனால. நெக்ஸ்ட் Agயும் ஐயும் சேர்ந்து வெளியே போயிடுவாங்க AgIயா. அந்த இடத்துல NO2 நம்மளுக்கு AgNO2லேருந்து NO2 என்ன ஆகுது அப்படின்னா சப்ஸ்டியூட் ஆகிடுது. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் ஆகும்போது திரும்படி நைட்ரஸ் ஆசிட் போடுறோம். ஸோ திரும்படி நம்ம நைட்ரஸ் ஆசிட் போடும்போது நம்மளுடைய HO கூட இங்கே இருக்கிற HO கூட இந்த ஹைட்ரஜன் சேர்ந்து H2Oவா வெளியே போய் நம்மளுக்கு என்ன இருக்கும், NO சப்ஸ்டியூட் ஆகிடும். ஸோ NO சப்ஸ்டியூட் ஆகிடுச்சு அப்படின்னா அது கூட KOH நம்ம போடுறோம். ஸோ KOH போடும்போது நம்மளுக்கு ரெட் கலர் கிடச்சிருது. ஸோ இதுலேயே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு டெர்ஷரி. ஸோ டெர்ஷரி அப்படிங்கப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அதே மாதிரி அயோடின் ஃபாஸ்பரஸ் போடுவோம். அயோடின் நம்மளுக்கு இதாகி 2-iodine-2-methyl ப்ரோப்பேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுலேருந்து AgNO2 சில்வர் நைட்ரேட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சில்வர் நைட்ரேட்டில் NO2 போய் சப்ஸ்டியூட் ஆவாங்க. ஸோ NO2 சப்ஸ்டியூட் ஆகும்போது நம்மளுக்கு CH3 பாண்ட் C பாண்ட் NO2 அப்படின்னும் பாண்ட் CH3 அண்ட் CH3. இங்கே ஹைட்ரஜன் இல்லை பார்த்தீங்களா H2Oவா போகிறதுக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல
நம்மளுக்கு ஸ்டாப் ஆகி HNO அப்படிங்கிற நைட்ரஸ் ஆசிட் நம்ம போடும்போது அங்கேயே நம்மளுக்கு ஸ்டாப் ஆகி எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்காமல் நின்றும். அதனால் எந்த ஒரு கலரேஷனும் கிடைக்காது. ஸோ இப்போ ஹைட்ரஜனுடைய ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு இங்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் அந்த கார்போகேட்டையான் எல்லாமே கார்பனுடைய ஒரு தன்மையினால தான் இங்கே எல்லாமே மாறுது. ஸோ விக்டர் மேயர் டெஸ்ட் அண்ட் லூகாஸ் டெஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.